மீடியா நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி மாநிலத்திற்குரிய சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற சூழல்ல புதுச்சேரியில் இருக்கிற 30 சட்டமன்ற தொகுதிகளையும் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 13,792 வாக்காளர்களை சந்திச்சு நாங்கள் எங்களுடைய கருத்து கணிப்பை எடுத்துப்போம். ஸோ நேரடியாக நம்ம வந்து கேள்விகளுக்குள்ளேயும் தொகுதி வாரியான முடிவுகளுக்குள்ளேயும் போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த புதுச்சேரிக்கு அப்புறம் அடுத்து பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஸ்பிக் மீடியா இடம்பலம் நிறுவனத்தினுடைய குழுமத்துடைய தமிழ்நாடு மாநிலத்திற்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கு. 234 தொகுதிகளையும் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக எங்களுடைய குழு ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 சீட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு 1 வாரம் 1.5 வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்தில் வந்து மிச்சம் இருக்கிற தொகுதிகளையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் கொஞ்சம் வேகமாக நாங்கள் ஸ்பீடப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ சர்வே முடிவுக்குள்ள போயிடலாம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய அரசின் மீதான செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். வெரி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி 18% சொல்லியிருக்காங்க. ஓரளவு சாட்டிஸ்ஃபைட், சம்வாட் சாட்டிஸ்ஃபைட் 32%, நியூட்ரலா 14 பேர் சொல்லியிருக்காங்க, சம்வாட் டிசாட்டிஸ்ஃபைட் 21%, வெரி டிசாட்டிஸ்ஃபைட் 15%. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய அரசாங்கம் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, திருப்திகரமான அவருடைய அவங்க அந்த அரசனுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்திகரமாக உள்ளதா அப்படின்னு கேட்டதுக்கு வெரி சாட்டிஸ்ஃபைட் 18%, சம்வாட் சாட்டிஸ்ஃபைட் 32%, நியூட்ரல் 14%, somewhat dissatisfied 21%, very dissatisfied 15%. ஸோ புதுச்சேரியில எந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனையா நீங்க பார்க்குறீங்க, எது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரைஸ் ரைஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது விலையேற்றமும் வாழ்வதற்கான அந்த வாழ்வாதார செலவுகளும் வந்து 34% மக்கள் இதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு 26% மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட் ஃபெசிலிட்டி அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 14% ஆஃப் மக்கள் சொல்லியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு 8% மக்களும், ஊழல் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி 7% மக்களும், வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து எங்களுக்கு முறையாக வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி 9% மக்களும் சொல்லியிருக்காங்க. இதர பிரச்சனைகள் வந்து 2% மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அடுத்த கேள்வி, சமீபத்தில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மகளிர் உரிமை தொகை இங்கே தமிழ்நாட்டில் எப்படி கொடுக்கப்படுதோ அது மாதிரி புதுச்சேரியில் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. அது வந்து உயர்த்தி 2 மாதத்திற்கான உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வந்து மகளிர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வாக்காளர்கள்ட்ட கேட்டிருந்தோம். எஸ், ரிசீவ் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி 28%, ரிசீவ் பார்ஷலி, அதாவது எங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கான 1 மாதத்துக்கான மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 24% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் அந்த பணமே வரலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 18% மக்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிச்சோம், ஆனால் எங்களுடைய பெயர் இன்னும் பரிசீலிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு 16% மக்களும், இந்த ஸ்கீம் பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு 14% மக்களும் சொல்லியிருக்காங்க. எஸ், ரிசீவ் ஃபுல்லி 28%, ரிசீவ் பார்ஷியலி 24%, நாட் ரிசீவ் 18%, அப்ளை பட் நாட் எட் ரிசீவ் அப்படிங்கிறது 16%, நாட் அவேர் ஆஃப் தி ஸ்கீம் அப்படின்னு 14% அவங்க சொல்லியிருக்காங்க. டிவிக்கு மாதிரியான புதுமையான ஒரு கட்சி புதுச்சேரி அரசியலுக்கு நுழையிறது வந்து உங்களுடைய ஓட்டிங் டிசிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு எஸ், ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்னு 11% மக்களும், சம்வாட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு 23% ஆஃப் மக்களும், இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி 49% மக்களும், தாவைக்கா பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி 17% மக்களும் சொல்லியிருக்காங்க. எஸ், ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் 11%, சம்வாட் இன்ஃப்ளூயன்ஸ் 23%, நோ சேஞ்ச் 49%, நாட் அவேர் ஆஃப் டிவிக்கு 17%. காங்கிரஸ் திமுக கூட்டணி கடுமையான இழுபறிக்கு பிறகு அங்கே வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளில் திமுக போட்டியிடுது, காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளில் விசிகா போட்டியிடுறாங்க. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்தனியாக போட்டியிடுறாங்க.
ஸோ இந்த தனித்தனியாக அவங்க போட்டிக்கிட்டாலும் ஒரு 10 சீட்டில் வந்து கூட்டணியாக 10-12 சீட் வந்து கூட்டணியாக அவங்க கண்டஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியை நான் முன்ன சொன்னோம். இது ஒரு பலமிக்க கூட்டணி, ஸ்ட்ராங் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 19%, ஆவரேஜ் ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி 33% ஆஃப் ஓட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. வீக் கோஆர்டினேஷன், அதாவது வந்து ரொம்பவே வீக்கான ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிற ஒரு அலைன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி 36% ஆஃப் ஓட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சரியாக தெரியல, நாட் ஷுர் அப்படின்னு சொல்லி ஒரு 20% ஆஃப் ஓட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க பார்க்க முடியுது. ஹூ இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு 38% வாக்காளர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வைத்திலிங்கம் அவர்களுக்கு 27% வாக்காளர்கள் ஆதரவு. திமுகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற சிவா அவர்களுக்கு 18% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்றவர்களுக்கு 7%, கருத்தில்லை அப்படின்னு சொல்லி 10%. இந்த கருத்தில்லை அப்படிங்கிற அந்த 10%த்துல நாங்கள் கேள்வி கேட்டப்போ நாராயணசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களும் இந்த கருத்தில்லைங்கிற அந்த பதிலுக்குள்ள அடங்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பல பேர் வந்து எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல யாருமே எங்களுக்கு பிடிக்கல, மற்றவர்கள்னு நாங்கள் சொல்ல வரல, எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் தனித்துவமான தலைவர், அதனால வந்து நாங்கள் கருத்திலையும் நான் முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நோ ரெஸ்பான்ஸ்ல அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. விச் அலைன்ஸ் டு யூ திங்க் இஸ் மோஸ்ட் லைக்லி டு வின் தி எலெக்ஷன், எந்த கூட்டணி இந்த தேர்தலை வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள கூட்டணி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அலைன்ஸ்க்கு 41%, காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ்க்கு 39%, தாவேகா கூட்டணிக்கு 11%, அதர்ஸ் 4% அண்ட் நாட் ஷுர் 5%. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அலைன்ஸ் 41%, காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் 39%, டிவிகே அலைன்ஸ் 11%, அதர்ஸ் 4%, நாட் ஷுர் 5%. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கேள்விகளை அமைச்சோம். இப்போ தொகுதி வாரியான முடிவுகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய தொகுதி வாரியான முடிவுகள் கிட்டத்தட்ட 30 சீட் இருக்கு இங்க இந்த மாநிலத்துல, இந்த யூனியன் பிரதேசத்துல 30 சீட் இருக்கு. அந்த 30ல 23 அப்படிங்கிறது புதுச்சேரி மண்டலத்துல மட்டும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த புதுச்சேரி மண்டலத்தில் இருக்கிற 23 தொகுதிகள் மண்ணாடிப்பேட்டை, திருபுவனை, ஒசூடு, மங்களம், வில்லியனூர், ஒழுகரை, கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், லாஸ்பேட், காலாப்பேட், தியால்பேட், ராஜ்பவன், உப்பளம், ஓர்லியாம்பேட், நெல்லித்தூர், முதலியார்பேட், அரியங்குப்பம், மணவெளி, எம்பலம், நெட்டப்பாக்கம் அண்ட் பாகூர் அப்படின்னு சொல்லி ஒரு 23 தொகுதிகள் இந்த புதுச்சேரி மண்டலத்துக்குள்ள இருக்கு, மாநிலத்துல இல்ல மண்டலத்துக்குள்ள இருக்கு. இந்த 23 தொகுதிகள்ல என்ன முடிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல மண்ணாடிப்பேட்ல என்டிஏ 49.13, திமுக காங்கிரஸ் கூட்டணி எஸ்பிஏ 44.42%, தாவேகா 3.95%, திருபுவனை என்டிஏ 34%, எஸ்பிஏ 27%, தாவேகா 14.53%, ஒசூடு என்டிஏ 42%, எஸ்பிஏ 30%, 5%, மங்களம் என்டிஏ 47%, எஸ்பிஏ 30%, டிவிகே 3%, வில்லியனூர் என்டிஏ 32%, எஸ்பிஏ 60%, டிவிகே 3%, ஒழுகரை என்டிஏ 36%, எஸ்பிஏ 52%, டிவிகே 6%, கதிர்காமம் என்டிஏ 30%, எஸ்பிஏ 30%, டிவிகே 6%, அதர்ஸ் 32%. இந்த கதிர்காமம் தொகுதி பற்றி ஒரு குறிப்பை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கதிர்காமம் தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கண்டஸ்ட் பண்ணுறாரு. அவர் வந்து என்ஆர் காங்கிரஸினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரான என் ரங்கசாமி அவருடைய முழு ஆதரவோட அங்கே கண்டஸ்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் தனியாக ஒரு வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவர் தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கருத்து கணிப்பு முடிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்திரா நகர் என்டிஏ 59.59, எஸ்பிஏ 27, டிவிகே 6%, தட்டாஞ்சாவடி என்டிஏ 44, எஸ்பிஏ 41, டிவிகே 8, காமராஜ் நகர் என்டிஏ 46, எஸ்பிஏ 41, டிவிகே 6, லாஸ்பேட் என்டிஏ 36, எஸ்பிஏ 50, டிவிகே 7, காலப்பேட் என்டிஏ 43, SPA 27, TVK 10, முத்தியால்பேட் NDA 30, SPA 30, TVK 33, ராஜ்பவன் NDA 43, SPA 30, TVK 5, உப்பளம் NDA 30, SPA 50, TVK 9,
Orleans with NDA 16, SPA 35, TVK Alliance 41. Nellithorpe NDA 34, SPA 43, TVK 11. Mudaliyarpet NDA 36, SPA 45, TVK 12. Ariyanguppam NDA 44, SPA 41, TVK 8. Manaveli NDA 46, SPA 40, TVK 6. Embalam NDA 43, SPA 47, TVK 6. Nithapakam NDA 48, SPA 43, TVK 5. Bahor NDA 44, SPA 46, TVK 6. ஸோ இது வந்து புதுச்சேரி மண்டலத்தில் இருக்கிற 23 தொகுதிகளுடைய நிலவரம். இப்போ அடுத்து காரைக்கால் மண்டலம். காரைக்கால் மண்டலத்தில் வந்து உங்களுக்கு 5 தொகுதிகள் இருக்கு. நெடுங்காடு, திருநள்ளாறு, காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு, நீராவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லி 5 தொகுதிகள் இருக்கு. இந்த 5 தொகுதிகளில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெடுங்காடு NDA 37, SPA 42, TVK 5. திருநள்ளாறு NDA 47, SPA 40, TVK 9. காரைக்கால் நார்த் NDA 40, SPA 43, TVK 8. காரைக்கால் சவுத் NDA 35, SPA 50, TVK 6. நீராவி TR NDA 41, SPA 45 அண்ட் TVK 7. ஸோ இதுதான் வந்து காரைக்கால் மண்டலத்தில் இருக்கிற நிலைமை. ஸோ அடுத்து மாஹே மண்டலத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, மாஹேங்கிற அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் இருக்கு. அந்த தொகுதியில வந்து NDA 33, SPA 36, TVK 10, அதர்ஸ் 19. ஸோ அதே மாதிரி கடைசியா யானம் மண்டலத்துக்குள்ள ஒரு தொகுதி, யானம் அப்படிங்கிற ஒரு தொகுதி மட்டும் இருக்கு. ஸோ அங்க NDA 54%, SPA 33%, TVK 10% அண்ட் அதர்ஸ் 1%. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் டேலி பார்க்கணும் அப்படின்னா NDA 14 தொகுதிகளில் 40.43% வாக்குகளோட 14 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி 13 தொகுதிகளை கைப்பற்றலாம் 40.39% வாக்குகளோட. தாவேகா கூட்டணியா 2 தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கு, 9.6% வாக்குகளோட அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மற்றவர்கள் இதர, அதாவது அந்த சுயேட்சை வேட்பாளர் சொன்னீங்க பார்த்தீங்களா, கதிர்காமன்ல நிற்கிற அழகு சொல்லி அழகானந்தம் அப்படிங்கிறவர் அங்க நிற்கிறாரு. புதுவை முதலமைச்சருடைய ஆதரவை பெற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு அங்க இருக்கிற மக்களாலேயே சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு வந்து 9.5% வாக்குகள் மொத்தமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய இன்றைய நிலைமை. இன்னும் தேர்தலுக்கு உங்களுக்கு வந்து 5 நாளோ 4 நாளோ தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழல்ல NDA கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து காங்கிரஸ் கூட்டணி பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இணக்கமான சூழல் இந்த கூட்டணிக்குள்ள இல்லை, நிறைய முரண்கள் இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு கிடைச்ச சபை ரிப்போர்ட் ஒரு தொங்கு சபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம உறுதியாக சொல்லலாம், அங்கே வந்து மறுபடியும் NDA காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற பிக்சர் இதுதான். தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்வே ரிசல்ட் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் ஸ்பிக் மீடியா இடம்பலம் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் விரைவில் வெளியாக இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த முடிவுகளோட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.